காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சதம் திரயம் பின்ன ஷட்சதம் புரோக்தம் ஸ்ரார்த்த காலே விதியத்தே அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காயானது 600 காய்கறிக்கும் சமம். ஆக 1000 காய்கறிகள் ஆகிவிட்டன. அதோடு 8 வாழைக்காயை பரிமாறியுள்ளேன், 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு பணிவோட விஸ்வாமித்திரருக்கு விளக்கம் கூறுறாங்க. அந்த அருந்ததியினுடைய புத்தி கூர்மையை, சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதிக்கிறார் விஸ்வாமித்திரர். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ளதனுடைய காரணமாக உயர்வான இந்த 4 காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. அமாவாசை சமையலில் துவரம் பருப்பிற்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும். கீரை, முள்ளங்கி, உருளை, பீன்ஸ், கத்தரிக்காய், முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், கோவக்காய் போன்ற காய்கறிகள் சமைக்கக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரப்படி உள்ள விதி.